மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மிதுன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு தடவை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் இந்த மிதுன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பொதுவாக நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும், பலமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும், யார்கிட்டையும் கையேந்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கையே வேண்டாம்ப்பா சாமி அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்ப்போம். கஷ்டமோ வரட்டும், நஷ்டமோ வரட்டும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சமாச்சும் என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து வந்தால் பரவாயில்லையே. அந்த கடவுள் ஓயாமல் அடுத்தடுத்து அடி மேலே அடியாக போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா? இந்த நாள் எப்படி இருக்குமோ, இந்த வாரம் எப்படி இருக்குமோ, இந்த மாதம்தான் எப்படி இருக்குமோன்னு தெரியல. இந்த 2024 தான் நம்மளை வச்சு செஞ்சுது. இந்த 2025 ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நினச்சோம். நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த வருஷமே முடிய போகுது, இந்த மாதமே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது வரைக்கும் பெருசாக வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லையே. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த பரீட்சை எழுதுவோம், முதல்ல மெதுவாக எழுதுவோம், தெரியாத கேள்விக்கு எல்லாமே பதில் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்தில் பார்த்தோன்னா வேகமாக எழுதியிருப்பான். ஸோ அந்த கடைசி நேரத்தில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில் நிறைய மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க. அது என்னன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறக்கப்பவும் சரி, காலபுருஷ சக்கரத்தில் சுழலக்கூடிய இந்த 12 ராசிகளுக்குமே சில மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. பல பேருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். முக்கியமாக வேலை எப்படி இருக்குமோ, தொழில் நல்லபடியாக அமையுமா, வாழ்க்கையில் நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆசைப்படுவோம். அதே மாதிரி இந்த மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சில ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கை போற்ற போராட்டம் எல்லாமே எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்க போகுது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப நவ கிரகங்களினுடைய அமைப்பில் திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி, காலபுருஷ சக்கரத்தில் 3வது ராசியாக வலம் வரக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த மாதத்தோட பலன்கள் பார்த்தோன்னா, பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு குணம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் விரிவாக பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அதை ஃபஸ்ட்டு சொல்லிடு, அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடின உழைப்பு இருக்கிற இல்லையா, அந்த உழைப்புக்கேற்ற பலன் அதிகமாகவே கிடைக்கும். இத்தனை நாள் உங்களுடைய நினைப்பு எப்படி இருந்துச்சு? எவ்வளவு மாடு மாதிரி உழைக்கிறேன், நானும் எல்லா விதத்துலேயும் முயற்சி செஞ்சு பார்க்குறேன், பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கை இல்லை, மாடு மாதிரி உழைச்சும் 10 பைசா கையில் நிற்கலன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கும் அதிகமாகவே பலன் கிடைக்குங்க. வேலை தேடிட்டு இருக்கீங்க மிதுன ராசிக்காரங்க, ரொம்ப நாளாக இல்லை, சரியான வேலையும் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல வேலை கிடைக்குங்க. ஆல்ரெடி ஒரு வேலையில் நம்ம இருக்கோம், வேலை மாறலாமா, இல்லை இந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு நல்லா ஆல்ரெடி ஒரு நல்ல வேலையில் நம்ம இருக்கோம், வேலை மாறலாமா, இல்லை இந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு நல்ல பெட்ரு பொசிஷனில் நல்ல சம்பளத்தோட இடம் இருக்குது, அங்கே மாறலாமா, இல்லை இதை விட அது நமக்கு ஒன்றும் சிக்கலை கொடுத்துருமோ, அப்படி எல்லாமே பயந்துட்டுலாம் இருக்க வேண்டாங்க. ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமான அமைப்பை கொடுக்குதுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வேலை அமைப்பும் இருக்குங்க, வெளியூருக்கு போய் அங்கே தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா
உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் இருக்குங்க. இதை விட உங்களுக்கு பெட்டர் பொசிஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். இல்லை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக மாறிடலாங்க. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாதகமான அமைப்பில் இருக்குது. நீங்கள் வருத்தப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. இத்தனை மாதமாக ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்களா, அதுக்கு எல்லாமே பதில் சொல்லக்கூடிய விதத்தில் இந்த நாட்கள் கட்டாயமாக இருக்க போகுதுங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இந்த தருணத்தில் ஓம் முருகப்பெருமானே போற்றின்னு அவரோட நாமத்தை மட்டும் நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. நிறைய விஷயங்களில் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து பறந்துக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதுன மனையில் குரு பகவான் வீற்றிருக்கும். சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இனி உங்களுக்கு கரெக்டான விஷயத்தில் எல்லாமே கரெக்டாக கொடுக்க போகிறாருங்க. மிதுன ராசிக்கு தான் பலன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னா உங்களை பற்றின ஒரு சில விஷயங்களை நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிகர் பார்த்தீங்கன்னா இவங்களை தவிர வேறு யாருமே கிடையாதுங்க. இவங்களை நினச்சா மற்றவங்களுக்கு எப்பேற்பட்ட உதவிகளையும் செய்ய முடியுங்க. ஆனால் இவங்களுக்கு தேவைன்னு நினச்சா இங்கே என்னதான் முட்டி மோதினாலும் மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு பைசா உதவி கூட கிடைக்காது. இந்த விஷயம் உண்மைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுடைய குணம் என்ன அப்படின்னா இருக்குதோ இல்லையோ மற்றவங்களுக்கு என்னுடைய கஷ்டத்தை நான் சொல்கிறதுக்கு விருப்பப்படலப்பா, என்னோட வேலையை நான் பார்க்குறேன், உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு வாழுவீங்க. முக்கியமாக குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இவங்களை பற்றின புரிதலே கிடையாது. அதே மாதிரி எப்போவுமே தனிமையாக இருப்பீங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ வெளிக்காட்டிக்கவே மாட்டீங்க. சந்தோஷத்தையும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, கஷ்டத்தையும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இதனால் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா அழுத்தமான சூழ்நிலைக்கு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட அடி வாங்கியிருப்பீங்க. இன்னும் ஒரு படி மேலே போனால் இவங்களுக்கு உணர்ச்சி இருக்குது, இதுக்கு ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட எல்லாருமே அவங்க தேவைக்காக மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்குவாங்க. இதனாலேயே பல பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா அழுத்தமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருப்பீங்க. இன்னும் ஒரு படி மேலே போனால் இதுக்கு என்ன உணர்ச்சி இருக்குது, நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னுலாம் யோசிப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட காரியம் சாதிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. மிதுன ராசியோட வீக்னஸ் என்ன தெரியுங்களா, இவங்க என்னதான் வெளிப்படையாக பேசாட்டியோ பரவாயில்ல, செயல்பாடுகளில் வெளிப்படையாக இருந்துருவாங்க. இவங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதும் அடுத்தவங்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருங்க. இதன் காரணமாகவே நிறைய இடங்கள்ல தோத்து நின்றுருப்பீங்க, நிறைய துரோகங்களை தாங்கியிருப்பீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்றவங்க அடித்தா கூட நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லாதவங்க இவங்க. இதனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இது ஒரு புள்ளப்பூச்சி அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் உங்களுடைய அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மிதுன ராசிக்கு வளம் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கதாங்க செய்யுது. ஏன் நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்க? நீங்கள்லாம் நினைக்கிறீங்க ஒருவேளை நம்ம கோபத்தை காட்டிட்டா நம்மளை தப்பான ஆள் அப்படின்னு மற்றவங்க நினச்சிக்குவாங்க. மற்றவங்களுடைய கிரெடிட்ஸ் நீங்கள் வேலை பார்க்காதீங்க, ஓகேங்களா? உங்களுடைய குணத்தை கடவுள் கொடுத்து அந்த கேரக்டரை நீங்கள் பொத்தி பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியம் கிடையாது. அதை நீங்கள் வெளிப்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் இந்த கலியுகத்தை வாழ்க்கையை வாழ முடியுங்க. ஸோ மாற்றம் பெருக்கணும் அப்படின்னா அது உங்களுக்குள்ளேயும் இருக்கணுங்க. இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இருக்கு இல்லை, வேணும் வேண்டாம், வலிக்குது வலிக்கலை இப்படி சொல்லி பழகுங்க. பிடிச்சிருக்கு பிடிக்கலை இப்படி சொல்லி பழகிட்டாகவே மிதுன ராசிக்கு வெற்றி நிச்சயங்க. ஸோ உங்களை பற்றி நிறைய பேசியிருக்குங்க. எந்த ஒரு விஷயமும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தாங்க நடக்கும். எல்லாமே மாறுற காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு தங்கமாக இருக்க போகுதுங்க. கணவன் மனைவி கூடைய நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை எல்லாமே நிறைவேற்றி அதன் காரணமாக மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. விருந்தினனுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் கூட போகுதுங்க. அடுத்தது மிதுன ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விடாமுயற்சிக்கு தகுந்த மாதிரி பலன்கள் இருக்குங்க. எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் விடாமுயற்சியோடு செஞ்சீங்கன்னா மட்டும் போதுங்க,
மற்றது எல்லாமே கடவுள் பார்த்துக்குவார். சாதகமான பலன்கள் இருக்கும். பணவரவு அப்படிங்கிறது திருப்தியாக தருங்க. கலைத்துறையில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாக்கு வன்மையால் எல்லா விதங்கள்லேயுமே நன்மைகள் இருக்குங்க. முக்கியமாக பணவரவு அப்படிங்கிறது மனசுக்கு திருப்தியை தருங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும். அவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கிடைக்கும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி முன்னேற்றம் இருக்குங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க பெற்று வாழ்வோங்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க போகிறீங்க. அதுக்கு அடித்தளமாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடிய போகுதுங்க. வாகனங்களை பயன்படுத்த போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களை தேடி வர போகிறாங்க. மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் வெளியில் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சுக்கவங்க. புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடத்துலையுமே நேர்மையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாரும் மிதுன ராசியா, அட இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நட்புக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட தேவை வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. ஆனால் அந்த தேவை முடிஞ்ச உடனே மறுபடியும் உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு திரும்பவும் ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்கள் மறுபடியும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய உள்ளம் படைச்சவங்க தாங்க நீங்கள். எந்த ஒரு விஷயத்துலேயுமே ஏமாளியே இருக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. எப்போவுமே நீங்கள் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னே சொல்லலாம். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு நீங்கள் இனிமேல் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருதுங்க. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய உங்களோட வறுமையும் தீராத கடன் பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சுங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இனி நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அதாவது முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளுமே உங்ககிட்ட இருந்து விலகி போகிறத உங்களால் உணரவே முடியுங்க. மிகப்பெரிய அளவில் அந்த கந்தன் அனுமதியால் இருக்கக்கூடிய ஒரு வாசகத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் உங்கள் வாயால் சொல்லணும். அப்படி சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அந்த முருகனோட வேல் வந்து நின்று நிச்சயமாக காக்குங்க. அந்த வேலுக்கு முன்னால் எந்த விதமான கடுமையான பிரச்சனைகளும் நிச்சயமாக நிலச்சே நிற்காது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. வேலாயுதத்திற்கே அப்பேற்பட்ட சக்தி இருக்கும் பட்சத்தில் அந்த வேலாயுதத்தை ஏந்தி இருக்கக்கூடிய முருகனுக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்கும். மிகப்பெரிய அளவில் தாயும் தந்தையுமா முருகன் உங்களை வந்து காத்தருள போகிறாரு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்த குலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலா உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என்னோட வாழ்க்கையில் நீயே வழிநடத்து முருகா அப்படின்னு நீங்கள் மனமுருகி கேட்க வேணுங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த முருகன் அருளை நிச்சயமாக உங்களுக்கு அள்ளி தரப்போகிறாரு. மிகப்பெரிய அளவில் மிதுனம் வந்து வாழ்க்கையில் உயர்ந்தே தீரும். வரக்கூடிய சனி பார்வையிலிருந்து உங்களை அந்த கந்தன் நிச்சயமாக காத்தருள்வாள். எந்த விதமான கஷ்டமும் இனி மிதுனத்திற்கு வர
வரவே வராது. நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு பிரார்த்தனையை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை வந்து நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களும் வந்து உங்களை விட்டுட்டு விலக போகுது அப்படின்னு முதல்ல நீங்கள் நம்பணும். என்னால் இந்த காரியத்தை சாதிக்கவே முடியாது அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக உங்களை தாழ்த்தத்தான் செய்வாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவுகளை உங்கள் மனதில் சுமந்துக்கிட்டு வாழ்க்கையில் எப்பாடுபட்டாவது முன்னேறியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு நீங்கள் தினம் போராடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நிச்சயமாக அரசு வேலை உங்களுக்கு வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் எழுதிய தேர்வுகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை மட்டும்தாங்க தரும். நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. எந்த முயற்சி எடுத்தாலுமே அந்த முயற்சி திருவினையாகும். தயவு செஞ்சு தன்னம்பிக்கையை இழக்காமல் விடாமுயற்சியோடு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கான பலன் வந்து உங்களை தவிர வேறு யாருக்குமே போகாதுங்க. சொல்லவே மனசுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறதே தாய் தந்தைதாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மிதுனம் வந்து தினம் உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் சொன்னேன், முருகனை உங்களுடைய தாயாகவும் தந்தையாகவும் நீங்கள் எண்ணினீங்க அப்படின்னா அந்த முருகன் வந்து உங்களோட இருப்பதை உங்களால் உணர முடியுங்க. இதை கேட்கவே இந்த நேரத்தில் சில பேரோட கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்து ஓடுங்க. கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இனி எந்த ஒரு தருணத்திலையும் தோல்வியை சந்திக்காது. அந்த தேவர் குலத்தை காத்த கந்தனுடைய வேல் உங்களுக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் இனி எந்த விதமான அசம்பாவிதமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது. சனி பகவானை பார்த்து தயவு செஞ்சு நீங்கள் பயப்படவே வேண்டாம். சனீஸ்வரர் அப்படிங்கிறவர் ஒரு நீதிமான் தான். நீங்கள் என்ன நன்மையை செஞ்சீங்களோ அதற்கான பலனை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீருவார். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செஞ்ச தவறோட பலனை உங்களுக்கு எப்போ தருவார் அப்படின்னா அதை நீங்கள் உணரும் போது அந்த தண்டனையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் சனி பகவானை கண்டு தயவு செஞ்சு நீங்கள் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் உங்களோட மனசில் நீங்கள் எடுத்துக்காமல் இருங்க. அதுக்கப்புறம் எல்லா விதமான தவறான பாதையிலும் போகாமல் இருந்தாலே போதுங்க. கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச பாவ விஷயங்களுடைய பலன்கள் உங்களை வந்து சேராமல் நிச்சயமாக அந்த வேல் வந்து உங்களை காத்து ரட்சிக்கும். மிகப்பெரிய வேலை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை வந்து கண்டிப்பாக கிடைச்சே தீருங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களின் கனவுகள் பலிக்கக்கூடிய காலம்தான் இது. நீங்கள் சுய தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பல நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த முயற்சி மிகப்பெரிய அளவில் திருவினையாக போகுதுங்க. உங்களுடைய குடும்பமே தடையாக இருந்தாங்க இத்தனை நாளாக. அந்த குடும்பம் வந்து இனி உங்களோட பாதையில் எல்லா விதமான தடங்கல்களையும் ஏற்படுத்தாமல் இருப்பாங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய முதியோர்கள் உங்களோட தீராத ஆசைகள் தீரக்கூடிய காலம்தான் இது. ரொம்ப நாளாக ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு கனவோடு இருக்கீங்க இல்லையா? நிச்சயமாக இந்த 2025 முடிவில் உங்களால் வீட்டை கட்ட முடியுங்க. அதாவது மூவாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இவை எல்லாவற்றிற்கும் துறந்தது தாங்க மிதுனம். தனக்குன்னு எந்த விதமான ஒரு நன்மையுமே எதிர்பார்க்காம பிறரோட நன்மைக்காகவே டெய்லியும் தினம்தோறும் வேர்வையும் ரத்தமும் சிந்தி ஒழிச்சு கொண்டிருக்கக்கூடிய உங்களோட கனவுகள் வந்து பலிக்கக்கூடிய காலம்தாங்க இது. எந்த ஒரு தருணத்திலையும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தையும் இடைவேளை விட்டு இன்னொரு நாள் இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் செஞ்சிட்ருக்க விஷயத்தை தள்ளி போட்டுறாதீங்க. மிகப்பெரிய அளவில் உங்களால் சாதிக்க முடியாத விஷயத்தை செய்ய முடியும். ஆமாம், மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால் செய்ய முடியாத கடினமான விஷயத்தை தான் நீங்கள் கையில் எடுத்து சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த காரியம் வந்து நிச்சயமாக கைகூடக்கூடிய காலம்தான் இது. நீங்கள் முருகனை நம்பணும்.
முழு மனசோட நம்பணும். நிச்சயமாக அந்த சுப்பிரமணியன் வந்து உங்கள் கூடவே அனுதினமும் இருந்து உங்களை நோக்கி வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையுமே அவரோட வேலால் சுட்டெரித்து உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு வாழ்க்கையில் நகர்த்த போகிறாரு. அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. முருகனோட ஏதோ ஒரு ஆலயத்திற்கு, உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தாலும் சரி, ஆலயத்துக்குள்ளே போய் இந்த கந்தர் விபூதியை வந்து நீங்கள் சொல்லுங்கள், அனுபூதியை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது, என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்த குளமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலா உமையாய் மைந்தா குமரா மறைநாயகனே அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கக்கூடிய அந்த தருணத்தில் இருந்து உங்களுக்கு இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் முன்பும் பின்பும் அரணாய் நின்று அந்த முருகன் நிச்சயமாக உங்களை காத்தருள்வார். நம்பிக்கையோடு இருங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் மிதுன ராசிக்காரங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுடைய பலமே உங்களுடைய நம்பிக்கை தான். நீங்கள் இத்தனை நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்த அளவில் உங்கள் வாழ்க்கை வந்து மாறப்போகுது, தலைகீழாக மாறப்போகுதுன்னே சொல்லலாம். இனி